வாழ்க நலத்துடன் இன்றைக்கி வந்து டே 100ங்க. எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள்ங்க. நீ காலையில் பார்த்தீங்கன்னா இளநீ தாங்க குடித்தேன். இளநீ வந்து தேங்காவோட கொஞ்சம் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய சோறு வந்து கொஞ்சமாக போட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. பழைய சோறுக்கும் சாம்பார் அதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும். தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனி அவரைக்காய் இல்லைன்னா கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. அந்த பொரியல் தாங்க பண்ணினேன். இது 2 காம்பினேஷனுமே செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. கொத்தவரங்காய் பொரியல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ முடிஞ்சால் அடிக்கடி வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. அது ப்ரெக்னென்ட்டான உமன்ஸ் வந்து கண்டிப்பாக கொத்தவரங்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நிறைய சாம்பார் ஊற்றி தாங்க எப்பயுமே சாப்பிடுவேன். எப்பயுமே சாம்பார் எங்கள் வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கம்மியாக சாப்பாடு போட்டு நிறைய சாம்பார் காய்கறி நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுக்கு தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு பொடி மாசாங்க பண்ணியிருந்தேன். மசால் போடாமல் வந்து வெறும் நம்ம பச்சை மிளகாய் போட்டு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அப்புறம் வச்சு சாப்பிட்டேங்க. இதான் நான் மத்தியானம் சாப்பிட்டது. ஈவினிங் வந்து தண்ணி பழத்தோட சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.